உங்களுக்கு பரோட்டாவே வீச தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி அடுக்கடுக்காக சூப்பர் சாஃப்டியான லேயர் பரோட்டா சிம்பிளாக வீட்டிலே செய்யலாம். இதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு டம்ளர் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிலோ மைதா சேர்த்துக்குவோம். இந்த இடத்துல நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுருவோம். கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊறி வந்த மாவை திரும்ப எடுத்து இந்த மாதிரி இழுத்து நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா சாஃப்ட் ஆகிடும். இதை உருண்டைகளாக உருட்டி எண்ணெய் சேர்த்து தனியாக வச்சுட்டு இதில் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு உங்களால் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இழுத்து விட முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து பரத்தி விட்டணும். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சாரீஸ்க்கெலாம் ப்ளீட்ஸ் எடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அழகாக மடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லேயராக வரும். இதை நல்லா அழகாக ரவுண்டாக சுற்றிட்டு தட்டி எடுத்தோன்னா பரோட்டா பேடா ரெடி. இந்த பேடாவை நீங்கள் கையாலே தட்டிட்டு சூடான தவாலை சேர்த்து 2 பக்கமும் நெய் சேர்த்து சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான பரோட்டா ரெடி. இது கூட கிரேவிஸ் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். பீஃப் கிரேவி ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.